நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ரவை உப்புமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரவை உப்புமா பிடிக்காது. இந்த மாதிரி மெத்தடில் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டான ரவை உப்புமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். கடை நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். ரவையை முதல்ல நல்லா வறுத்துட்டு தாங்க சேர்க்கணும். ஒரு சிலருக்கு ரவை உப்புமா ரொம்பவே ஸ்டிக்கியாக வரும், ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரவையை நல்லா வறுத்துட்டு போட்டோன்னா அந்த மாதிரி கொலன்னு வராது, ஸ்டிக்கியாகவும் வராது, நல்லா பொலன்னு நல்லா உதிரியாகவே வரும். அதுக்காக தான் ரவையை வறுத்துட்டு நம்ம போடணும்னு சொல்கிறேன். வாங்கும்போதுமே நம்ம ரவை பார்த்து வாங்கணும். குண்டாக ரவை, இட்லி ரவைன்னு இருக்கும், அது வாங்கிடக்கூடாது. உப்புமாக்குன்னு சொல்லிட்டு தனியாக பொடியாக இருக்கும் ரவை, ரொம்ப நைஸாக பொடியாக இருக்கும். அந்த மாதிரி ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரவை உப்புமாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேசரிக்கெலாம் செய்வோம்ல, அந்த ரவை வாங்கிக்கோங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்துடலாம். ரவை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு கருகாதபடி வறுத்துக்கோங்க. ரவை லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இப்போ ரவையோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்துலேயே வச்சுருந்தோன்னா கருகிடும் மேலுமே. அதனால் ஒரு சட்டுன்னு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. ரவையோட ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பித்தோடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு வரைக்கும் சேர்த்துருக்கேன். முழு பெரிய வெங்காயம் 1 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இதெல்லாம் வதக்கும்போது கருகாதபடி பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை வதக்கும்போது முதல்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கடலைப்பருப்பும் முதல்ல சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ஐட்டமாக சேர்க்கும்போது அது சீக்கிரமே நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் நம்ம. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. கூட குட்டியாக நறுக்குன ஒரு 2 கேரட்டும் ஒரு 5-6 பீன்ஸையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காய் சேர்க்குறது ரொம்ப ஆப்ஷனல் தாங்க. காய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே ரவை உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் காய் சேர்க்குறோம். கிச்சடியிலையும் நம்ம காய் சேர்ப்போம். கிச்சடியில் காய் சேர்த்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்ப்போம். ரவை உப்புமாக்கு மசாலா ஐட்டம் சேர்க்காம வெறும் காய் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரவை உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக வெறும் உப்புமா மட்டும் கொடுத்தோன்னா, ரவையில் செய்த உப்புமா மட்டும் கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த தண்ணி கொதிக்கும் போதே காயெல்லாம் வெந்துடும். ஏன்னா நம்ம பீன்ஸும் கேரட்டும் தான் சேர்த்துருக்கோம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது சட்டுன்னு வெந்துடும். அதனால தான் ஒரு 5 நிமிஷத்துலேயே தண்ணி கொதிச்சிரும். கொதிச்சோன்னே காய் வெந்துடும். இந்த டைமில் நம்ம ஒரு கையில் ரவையும் ஒரு கையில் கரண்டியும் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணுங்க. அப்போ தான் கெட்டி விழாமல் இருக்கும். ரவையெல்லாம் போட்டுட்டு ரவை போடுற வரைக்குமே ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ரவை போட்டு முடித்தோடனே நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளற ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அப்போயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறினீங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ரவை வேகாது போயிடும். அதனால் ரவையை போடுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை போட்டு முடித்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கெட்டி விழாது. ரவையும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும். நல்லா பொலன்னு உதிரியாகவும் வரும். 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. ரவை உப்புமா செய்யும்போது ஃப்ளேம் லோலியே தாங்க இருக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி லம்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா ரொம்ப ஸ்டிக்கியே இல்லாமல் சூப்பராக பொலன்னு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செய்து கொடுத்தா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான ரவை உப்புமாவை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவை வச்சு ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.